ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மதுரை ஸ்டைல் எக் மசாலா தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அது ஒரு 2 போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகிட்டுருக்கையில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து முழுசாகவே போட்டுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இது கூடவே பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம லேசாக வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 10-12 தோலை உரிச்சிட்டு அதையும் இதோட போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வறுத்த வேர்க்கடலை, அது ஒரு கை போட்டுக்கோங்க. குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுக்கலாம். பெரிய தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே புதினா ஒரு கையளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 10-12 முந்திரியும் இதோட போட்டு நம்ம வதக்கிடலாம். இதை நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நல்லா அரைச்சிட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இங்கே நான் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம அதிலேயே ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிட போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ எண்ணெயிலே அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி கழுவி இதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இங்கே பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தோலை உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கீரி குழம்புல போட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவிட்டுலாம். இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.